சில சகோதரர்கள் ரமலானுடைய கடைசி பகுதியில் இருப்பதினால் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி பேசுங்கள், அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவில் ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன, எதற்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டும், யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ரமலானுடைய காலத்திலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர், இரண்டு மாறியும் கூறுவார்கள். அதாவது ரமலானுடைய கடைசி பகுதியிலே செய்யக்கூடிய தர்மத்திற்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படும். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்பொழுது கடமையாக்கப்பட்ட என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை ஹிஜ்ரி 2வது வருடம் கடமையாக்கினான். அதே ரமலானில் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் மின் ரமலான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ரமலானிலே கடமையாக்கினார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்குவதற்கு என்ன காரணம்? இப்னு மாஜாவுடைய 1817வது ரிவாயத் வருது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, ஜகாத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி, நோன்பாலே பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. எதிலிருந்து? மினல் லஹ்வி வர்ரஃபஸி, ரமலானுடைய காலத்திலே முறையற்ற பேச்சுக்கள், இதே போல வீணான செயல்களிலிருந்து அவரை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நபி அவர்கள் கடமையாக்கினார்கள். அதே போல வத்துஅமத்தன் லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவுக்காக வேண்டியும் உணவளிப்பதற்காக வேண்டியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அதாவது கண்ணியமானவர்களே, ரமலானுடைய காலத்தில் எம்மை அறியாமல் நம்முடைய உறுப்புகளால் சிந்தனைகளால் பாவங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த பாவக்கரையை போக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு பரிகாரம் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். இதே போல தான் பெருநாளுடைய தினத்திலே ஏழைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரும் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நாளை சிறப்பான முறையிலே சிறந்த முறையிலே கழிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்தினாங்க. இமாம் ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு அடியானுடைய நோன்பு அப்படியே முஅல்லகத்துன் ஃபிஸ் ஸமா, வானத்திலே கொழுகப்பட்டிருக்கும். எப்பொழுது அவன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகிறானோ அப்பொழுது தான் அது அல்லாஹ்விடத்திலே சென்றடையும், முழுமை பெறும் என்பதாக கூறுகிறார்கள். இதே போல இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரமலானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ர் என்பது தொழுகையில சஜிதா சஹ்வை போல. அதாவது தொழுகையிலே சில விடயங்கள் மறந்துவிட்டால் அதற்காக வேண்டி மறதிக்காக வேண்டி சஜிதா செய்யப்படும். இதற்கு சஜிதா சஹ்வு என்று சொல்லப்படும். இந்த சஜிதா செய்வதனால் அந்த தொழுகையிலே எந்த விடயங்கள் மறந்ததோ அதற்கு நிகராக இது மாறிவிடும். இதே போல தான் ரமலானிலே அடியானின் மூலமாக ஏற்பட்ட தப்பு தவறுகளுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் குற்றப்பரிகாரமாக மாறிவிடும். இது அதற்கு நிகராக மாறிவிடும் என்பதாக இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாக கூறுகிறார்கள். இதே போல இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சுன்னத்தா அல்லது ஃபர்தா என்று பார்த்தால் இது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. காரணம் என்ன? புகாரியுடைய 1503வது ரிவாயத் இதற்கு தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். யாரின் மீது? அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் ஸக்கரி வல் உன்சா வல் ஸகீரி வல் கபீரி, அடிமையின் மீதும் சுதந்திரவாதியின் மீதும் இதே போல ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் சிறியவர்களின் மீதும் பெரியவர்களின் மீதும் அனைவரின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள் என்ற விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அமல் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யாரின் மீது கடமை என்று பார்த்தால், அருமையானவர்களே, ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு கீழால் அவருடைய பராமரிப்புக்கு கீழால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உதாரணமாக தன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் எல்லோருக்கும் இவர்தான் செலவழிக்கிறார் என்று சொன்னால் அந்த பராமரிப்புக்கு கீழால் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சேர்த்து இந்த குடும்ப தலைவர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். அது எந்த அளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸாஅன் என்ற வார்த்தை புகாரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸா என்று சொன்னால் அதிகமான உலமாக்களிடத்திலே அதிகமான மார்க் அறிஞர்களிடத்திலே கருத்து என்ன
என்னவென்றால் 2 கிலோவும் 400 கிராமும் பெறுமதியான அளவாகும். அதாவது ஒரு தலைக்கு ஒரு மனிதருக்கு 2 கிலோவும் 400 கிராம் வீதம் வீட்டிலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஜகாத்துல் ஃபித்ர். கண்ணியமானவர்களே, இதே போல இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜகாத்துக்கு தகுதி பெற்ற அந்த 8 கூட்டத்தாரில் யாராவது ஒருவருக்கு கொடுக்க முடியும். அவர்களில் யாராவது ஒருவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எமக்கு கொடுக்க முடியும். இதே போல ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிவதற்கு முன்னால், ரமலானுடைய கடைசி நாள் அஸ்தமனம் ஆவதற்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்து விட்டாலும் அந்த குழந்தைக்காக வேண்டியும் 2 கிலோ 400 கிராம் அளவு தானியம் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கப்பட வேண்டும். இதே போல ஒரு மனிதர் ஷவ்வாலுடைய தலைப்பிறையை அடைந்ததற்கு பிறகு, அந்த ரமலானுடைய கடைசி நாள் அஸ்தமானமானதற்கு பிறகு மரணித்து விட்டாலும் இவருக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக மார்க்க சட்டக்கலை அறிஞர்கள் கூறுகிறார்கள். அடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக கூடிய நிபந்தனைகள் எத்தனை இருக்கிறது என்று பார்த்தால் 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது, கொடுக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் எப்ப கடமையாகும் என்று சொன்னால் ஷவ்வாலுடைய தலைப்பிறையை கண்டதற்கு பிறகுதான். மூன்றாவது நிபந்தனை, அதாவது பெருநாளுடைய தினத்திலே, பெருநாளுடைய பகல் இரவு, இந்த முழு நாளிலும் தனக்கும் தன்னுடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய உணவு, இதே போல ஆடை, இதே போல தங்குமிட வசதி, இதே போல கடன்கள் எல்லாம் போக மிகுதமான பணத்திலிருந்து தான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த 3 விடயங்கள் தான் ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகுவதற்குரிய முக்கியமான நிபந்தனைகள் ஆகும். அடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எந்த சந்தர்ப்பத்தில் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்த உடனேயே ஜகாத்துல் ஃபித்ர் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகிவிடும். பெருநாளுடைய தினம், ஷவ்வாலுடைய தலைப்பிறை பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. இந்த பெருநாளுடைய தினத்தில் தொழுகை, பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. இதே போல தொழுகை முடிந்ததற்கு பிறகு ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது மக்ரூஹ், வெறுக்கத்தக்கதாக இருக்கிறது. இதே போல பெருநாளுடைய தினத்தையும் தாண்டி அடுத்த நாள் ஷவ்வாலுடைய பிறை 2 ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது ஹராம், தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, ஷவ்வாலுடைய பிறை தெரிந்தவுடன் தொழுகை, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் உடனடியாக இந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றி விட வேண்டும். தொழுகைக்கு பின்னால தாமதித்து கொடுப்பதும் கூடாது. அந்த நாளை தாண்டி 2வது நாள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதும் ஹராம், தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இதே போலதான் ஷவ்வாலுக்கு முந்திய மாதம் ரமலான், ரமலானுடைய தலைப்பிறை தென்பட்டதில் இருந்தும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிகமான இடங்கள்ல இன்று ரமலானுடைய மாதத்திலேயே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகிறது, நிறைவேற்றப்படுகிறது. அது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட விடயமாகும். ஆனால் இது எப்ப கட்டாய கடமையாக மாறுகிறது என்றால் ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்ததற்கு பிறகுதான். அதற்கு முன்னால் கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து ஜகாத்துல் ஃபித்ருக்கு எந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகிய 3 இமாம்களிடத்திலே ஒரு ஊரிலே பிரதானமான உணவாக எது உட்கொள்ளப்படுகிறதோ அந்த தானியத்தில் இருந்து தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த தானியத்தினுடைய அளவுக்கு பெருமதியான பணத்தையும் கொடுக்க முடியும் என்பதாக வருகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, 3 இமாம்களுடைய கருத்துக்கு புகாரியுடைய ஹதீஸ் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய 1503வது ரிவாயத், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி ஸாஅம் மின் தம்ரின் அவு ஸாஅம் மின் ஷஈரின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை பேரித்த பழத்திலிருந்தும் அல்லது வாட்கோதுமை, அதாவது பார்லியிலிருந்தும் ஒரு சா அளவு கடமையாக்கினார்கள். சா என்று சொன்னால் கிலோகிராம் அடிப்படையில் 2 கிலோவும் 400 கிராமும். அருமையானவர்களே, தெளிவாக ஹதீஸிலே வருகிறது, அந்த காலத்தில் பிரதான உணவாக இருந்தது இந்த பார்லியும் பேரிச்சம் பழமும் தான். இந்த வஸ்துக்களில், இந்த தானியங்கள், இந்த பொருட்களில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற சொன்னார்கள். இதே போலத்தான் அந்த காலத்தில் தீனார், திர்ஹம், தங்க நாணயம், வெள்ளி நாணயம் புழக்கத்தில் இருந்தும் கூட நபி அவர்கள் அந்த தங்க வெள்ளி நாணயத்திலே கொடுக்கும்படி சொல்லவில்லை. மாற்றமாக பொருட்களில் இருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இந்த 3 மதுஹபுடைய இமாம்கள் என்ன சொல்றாங்க,
ஒரு ஊரில் பிரதானமாக எந்த தானியம் உட்கொள்ளப்படுமோ அதிலிருந்து தான் ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல அந்த பிரதான உணவிலே எது உயர் ரகமாக இருக்கிறதோ, உதாரணமாக ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால் அரிசி தான் பிரதான உணவாக இருக்கிறது. இந்த அரிசியிலும் உயர் ரக வகைகளை கொடுப்பது தான் மிகச் சிறந்தது என்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுறாங்க. ஏனென்று சொன்னால் சிலர் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கும் பொழுது மட்டமான தரம் குறைந்த அரிசிகளை கொடுப்பதும் வழக்கமாக இருக்கிறது. ஆகவே இது ஏழைகளுக்கு போய் சேர்கிறது. நாங்கள் பெருநாள் தினத்திலே உணவு சமைக்கும் பொழுது மட்டமான அரிசியிலால் உணவு சமைப்போம். இல்லை கண்ணியமானவர்களே, இதே போலத்தானே ஏழைகளும். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மட்டமான அரிசிகளை கொடுக்காமல் சிறந்த உயர் ரக அரிசிகளை இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்காக வேண்டி நாங்கள் கொடுக்க வேண்டும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து ஜகாத்துல் ஃபித்ரை வெள்ளி காசுகள், அதாவது திர்ஹத்தின் மூலமாக நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டோன இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னார்கள்? இப்படி நிறைவேற்றுவதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா வழிமுறைக்கு மாற்றம் செய்து விடுவனோ என்று நான் பயப்படுகிறேன். அதனால் இந்த திர்ஹத்தின் மூலமாக நீங்கள் ஜக்காத்தை, அதாவது ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டாம் என்று அவரை தடுத்திருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, அதிகமான உலமாக்களுடைய கருத்து ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கும் பொழுது அந்த ஊருடைய பிரதான தானியத்திலிருந்து மதிப்பிட்டு கொடுக்க வேண்டும். ஆக அருமையானவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் அவசரமாக கொடுக்க வேண்டும். இன்று ரமலானுடைய கடைசி நாளாக கூட இருக்கலாம். இன்று மக்ரிபுக்கு பின்னால் ஷவ்வாலுடைய பிறையை பார்க்க இருக்கிறார்கள். சில வேளை நாளை பெருநாளாக இருந்தால் நாளை அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கட்டாயமாக கொடுத்து விட வேண்டும். இந்த விடயத்திலே யாரும் திடக்குறைச்சல் செய்ய வேண்டாம், மறக்க வேண்டாம். இது கட்டாயமான கடமை. இதை கொடுப்பதினால் தான் நம்முடைய ரமலான் அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது, நம்முடைய ரமலான் முழுமை பெறுகிறது. ஆகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சரியாக நிறைவேற்றக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.